இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மின்சார விநியோகம், எரிபொருள் வழங்கல் உள்ளிட்ட சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டு அதிவிசேட வர்த்தமானி ஜனாதிபதியால் வெளியீடு. சுதந்திரமாகவும் நீதியாகவும் தேர்தலை நடத்துவது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பொறுப்பு என்று பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய உயர்நீதிமன்றத்தில் அறிவிப்பு. தமிழ் பொது வேட்பாளர் பயனற்ற மூலோபாயம் என ஐரோப்பிய தூதுக்குழுவிடம் சம்பந்தன் தெரிவிப்பு. இந்தியாவுக்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்புரிமை வழங்க வேண்டும் என்று இலங்கை நாடாளுமன்றத்தில் பிரேரணை. தொடர்வது விரிவான செய்திகள். மின்சார விநியோகம், எரிபொருள் வழங்கல் உள்ளிட்ட சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டு அதிவிசேட வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் குறித்த அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டது. மேலும் வைத்தியசாலைகள், மருந்தகங்கள் உள்ளிட்டவற்றையும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உத்தேச மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டம் மூலம் தொடர்பாக திட்டமிட்டவாறு இன்று விவாதம் இடம்பெறுவதாக மின்சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்திருந்தார். நாடாளுமன்றத்தில் எதிர்த்தரப்பினர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது இதனை தெரிவித்த அவர், உத்தேச மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டம் மூலம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் பரிந்துரைகள் சிலவற்றை முன்வைத்துள்ளது. அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் அதனை ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கு பதிலாக நாம் வேறு ஒரு சட்டமூலத்தையும் முன்வைக்கப் போவதில்லை. திட்டமிட்டவாறு இன்று உத்தேச மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டமூலம் மீதான விவாதம் இடம்பெற்று சட்டமூலம் நிறைவேற்றப்படும் என்றும் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்திருந்தார். அதே நேரம் உத்தேச மின்சார சபை சட்டமூலத்திற்கு எதிராக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சர்வஜன பழைய அரசியல் கூட்டணியின் ஏற்பாட்டில் பத்ரமுல தியத்த உயன பகுதியில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இதன்போது பொல்துவு சந்தி அருகிலிருந்து நாடாளுமன்றம் வரை பேரணியை முன்னெடுக்க இருந்தார்கள். இதன்போது போலீசார் அதற்கு தடை விதித்திருந்ததோடு இரு தரப்புக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் சுதந்திரமாகவும் நீதியாகவும் தேர்தலை நடத்துவது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பொறுப்பு என்று பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய உயர்நீதிமன்றத்தில் நேற்று புதன்கிழமை தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாததன் மூலம் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உத்தரவிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நேற்று புதன்கிழமை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய, விஜித் மலல்கொட, காமினி அமரசேகரம், முருது பெர்னாண்டோ மற்றும் ஜசந்த கோத்தாங்குடு ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அடங்கிய அமர்வு முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நிர்ணயித்தவாறு நடாத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருந்ததாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் அதன் உறுப்பினர்கள் சார்பின் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார். தேர்தலை நடத்துவதற்கு நிதி வழங்கப்படாமையால் ஏற்பட்ட நெருக்கடி நிலைமைகளிலிருந்து தப்பிப்பதற்கு அரசாங்கம் தேர்தல்கள் ஆணைக்குழு மீது குற்றம் சுமத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்துவது தொடர்பான அனைத்து தீர்மானங்களும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஒருமித்த கருத்துடன் எடுக்கப்பட்டவை என்றும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி மற்றும் மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுக்களின் தேர்தல்கள் ஆணைக்குழு மற்றும் அதன் உறுப்பினர்கள் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற மூலோபாயம் பயனற்றது என்றும் தென்னிலங்கை தலைவர்களோடு பேச்சுக்களை முன்னெடுத்து இறுதி தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தன் தெரிவித்தார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவானது நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள ரா சம்பந்தனின் இல்லத்தில் அவரை சந்தித்து குறித்த சந்திப்பில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணியும் எம் ஏ சுமந்திரனும் பங்கேற்றிருந்தார். இந்த சந்திப்பின் போது சம்பந்தன் ஐரோப்பிய ஒன்றிய குழுவினரிடம் கருத்து வெளியிட்ட போது, தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக தமது நீண்டகால அபிலாஷைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு தேர்தல்களிலும் ஆணை வழங்கி வருகின்றார்கள். இருப்பினும் அவர்கள் வழங்கி வருகின்ற ஆணையினை கருத்தில் கொள்ளாது கர்மங்களை முன்னெடுக்கின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆகவே ஐரோப்பிய ஒன்றிய குழு உட்பட சர்வதேச சமூகம் தேர்தல்களை நடத்துவதற்கான அழுத்தங்களை அளிப்பதற்கு அப்பால் தமிழ் மக்கள் வழங்கும் ஆணையினை உறுதிப்படுத்துமாறு அழுத்தங்களை அதிகபட்சமாக பிரயோகிக்க வேண்டும். அத்துடன் இலங்கை அரசாங்கம் இந்தியாவுடன் செய்து கொண்ட உடன்பாடுகளையோ சர்வதேசத்துடன் செய்து கொண்ட உடன்பாடுகளையோ ஏற்றோ நடைமுறைப்படுத்துவதாக இல்லை. அரசியலமைப்பில் உள்ள விடயங்களை கூட அரசாங்கம் நடைமுறைப்படுத்துவதில் தயக்கங்களை தொடர்ச்சியாக காண்பித்து வருகிறது. மேலும் தமிழ் மக்கள் உள்ளக சுயநிர்ணய உரிமைக்கு உரித்துடையவர்கள். ஆகவே அந்த உரித்து தொடர்ச்சியாக மறுக்கப்படுகின்ற போது நிச்சயமாக வெளியக சுயநிர்ணய உரிமையை கோருவதற்கான நிலைமைகளை உருவாகும் என்றார். இதே நேரம் வடக்கு கிழக்கில் பேசுபொருளாகியுள்ள தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக சம்பந்தனிடத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுக்குழுவினர் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த சம்பந்தன், தமிழ் மக்களின் வரலாற்றில் பொது வேட்பாளர் போன்ற விடயங்களை எப்போதுமே முன்னிறுத்தியது கிடையாது.
அவ்விதமான நிலையில் தற்போது பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது பொருத்தமற்ற அணுகுமுறையாகவே இருக்கும். சமகால சூழல்களின் அடிப்படையில் தமிழ் மக்களை மையப்படுத்தி பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதால் மக்களுக்கு எவ்விதமான நன்மைகளும் கிடைக்கப் போவதில்லை. பொது வேட்பாளர் மூலோபாயத்தினால் எந்தவிதமான நன்மைகளும் கிடைக்கப் போவதில்லை என்றார். உலகில் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் தொகை இருக்கும் இந்தியாவுக்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினரை வழங்க வேண்டும். அது தொடர்பாக இந்த சபையில் பிரேரணை ஒன்றை முன்வைக்கின்றேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் புதன்கிழமை விசேட கூற்றொன்றை முன்வைத்து இந்திய தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதமருக்கு மோடிக்கு வாழ்த்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக அவர் தொடர்ந்தும் தெரிவித்த போது உலகில் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் தொகை இருக்கும் இந்தியாவுக்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்புரிமையை வழங்குவது தற்போது முக்கியமானதாகும். விசேடமாக உலகளாவிய அதிகார கேந்திர நிலையங்களை பார்க்கும்போது உண்மையாகவே இந்தியாவுக்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்புரிமையை வழங்குவது நிச்சயமாக செயற்படுத்தக்கூடியதாகும். அதனால் இந்தியாவுக்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்புரிமையை வழங்க வேண்டும் என்ற பிரேரணையை இந்த சபைக்கு முன்வைக்கின்றேன். பாராளுமன்றத்தில் இருக்கும் 225 பேரும் இதனை அனுமதிப்பார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது என்றார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொள்கின்றார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தேர்தல் வெற்றிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்று பிற்பகல் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார். தனது பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்குமாறு ஜனாதிபதிக்கு இந்திய பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் அந்த அழைப்பினை அவர் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை தற்போதைய இந்திய அரசாங்கத்தின் கடைசி அமைச்சரவை கூட்டத்தின் பின்னர் புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்காக நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதற்கும் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லமான ராஷ்டிரபதி பவனில் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது ராஜினாமா கடிதத்தையும் கையளித்திருந்தார். புதிய பிரதமராக நரேந்திர மோடி 3வது முறையாக எதிர்வரும் 8ஆம் தேதி சனிக்கிழமை பதவியேற்க உள்ளார். பதவியேற்பு விழாவில் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவும் பங்கேற்க உள்ளனர். ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் என்ட்ரோ பிரெஞ்ச் உள்ளிட்ட குழுவினர் வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸை அவரது அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார்கள். வடக்கு மாகாண பொருளாதாரம், கல்வி, விவசாயம், தொழில்துறை ஊக்குவிப்பு, காணி விடுவிப்பு, கன்னிவெடி அகற்றும் பணி, மீள்குடியேற்றம், இயற்கை வளங்கள், முதலீட்டு திட்டங்கள், முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டிய செயற்பாடுகள், பாதுகாப்பு துறையினரின் செயற்பாடுகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கான ஒத்துழைப்புகள் அதிகம் தேவைப்படுவதாக வடக்கு மாகாண ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். அவர்களுக்கான உள்ளூர் ஏற்றுமதி சந்தை வாய்ப்புகள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் நவீன தொழில்நுட்ப பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் ஆளுநர் கூறினார். அத்துடன் புலம்பெயர் உறவுகள் வடக்கில் உள்ள தொழில் முனைவோருக்கான ஒத்துழைப்புகளை வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். புலம்பெயர் உறவுகளால் வடக்கு மாகாண மக்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவ முடியும் என்று குறிப்பிட்ட ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான பதிவிட ஒருங்கிணைப்பாளர் முன்னுரிமை வழங்க வேண்டிய திட்டங்களை அடையாளம் கண்டு அவற்றில் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். அத்துடன் சிறந்த பொறிமுறையின் ஊடாக முதலீடுகளை மேற்கொள்வது சிறந்தது எனவும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் இயற்கை சக்தி வளங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் திட்டங்களில் பெற்றுக்கொள்ளப்படும் லாபத்தில் அந்தந்த கிராம அபிவிருத்திக்கென்று ஒரு தொகை நிதி ஒதுக்கப்பட வேண்டும் எனவும் ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான பதிவிட ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தார். மக்களின் மீள்குடியேற்ற நடவடிக்கையை நிறைவு செய்ய கன்னிவெடி அகற்றும் பணிவு நிறைவு செய்யப்பட வேண்டும் எனவும் இதற்கான ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொடுப்பது அவசியம் என்பதோடு ஐக்கிய நாடுகள் அமைப்பின் கீழ் செயல்படும் சர்வதேச அமைப்புகள் வடக்கில் இதுவரையில் மேற்கொண்ட செயற்பாடுகளுக்கும் நன்றி தெரிவித்த ஆளுநர் அனைத்து துறைகளுக்குமான அபிவிருத்தி தேவையான ஒத்துழைப்புகளை தொடர்ந்தும் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஒரே நாளில் சென்னைக்கும் கொழும்பு கட்டுநாயக்காவுக்கும் இடையிலான சேவையில் ஈடுபடும் 4 விமான சேவைகள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விமானத்தில் பயணிக்க போதிய பயணிகள் இல்லாத காரணத்தினால் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் கொழும்பிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு இன்று அதிகாலை 2:10 மணி மற்றும் மாலை 3:05 மணியளவில் 2 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் ஈடுபட இருந்தது. அத்துடன் சென்னை விமான நிலையத்தில் இருந்தும் இலங்கை தலைநகர் கொழும்புக்கு அதிகாலை 3:10 மணிக்கும் மாலை 4:10 மணியளவிலும் 2 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் சேவைகளுக்கு போதிய பயணிகள் வருகை இல்லாமல் ரத்து செய்யப்பட்டன. தற்போது கோடை விடுமுறை முடிந்துவிட்ட நிலையில் இலங்கை செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளமை இதற்கான காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.